வணக்கம். லைவ்ஸ்கி டெக்னாலஜிஸ் கோயம்புத்தூர் இருந்தாலும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் நம்ம பக்கத்தில் ஏதாவது பவர் சோர்ஸ் ஏதாவது இருந்தால் இதில் சிங்கிள் ஃபேஸில் அதே மாதிரி தான். இதுலேயும் நீங்கள் லெவல் செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த லெவலுக்கு மேலே இப்போ டேங்க் லெவல் பார்த்தீங்கன்னா 49 காமிச்சிட்டு இருக்குது. நம்ம உள்ள வந்து டேங்க் லோ லெவல் பார்த்தீங்கன்னா 16 செட் பண்ணிக்கிறோம். ஹை லெவல் பார்த்தீங்கன்னா 85 செட் பண்ணிக்கிறோம். இப்போ 60 கீழே இருந்தங்காட்டி என்னாச்சு, நம்மளுக்கு வந்து மோட்டர் வந்து ஆன் ஆயிடுச்சு. A1 வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல A2 வரும். அதுக்கடுத்து டேங்க் லெவல் அப்படிங்கிறது இதில் காட்டும் உங்களுக்கு. டேங்க் லெவல் பார்த்தீங்கன்னா 15 காட்டுது. அதாவது டேங்க் லெவல் வாட்டர் லெவல் இருக்குங்கிறது இதில் காமிச்சிடும் உங்களுக்கு. இதில் இப்போ நம்ம இந்த செட் பட்டன் வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணி முடிச்சோம்னா மெனு மோடுன்னு வரும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 phase லோ வோல்டேஜ் நார்மலாக என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குமோ அது எல்லாமே உங்களுக்கு வரும். 3 phase லோ வோல்டேஜ், 3 phase ஹை வோல்டேஜ், 2 phase லோ வோல்டேஜ், 2 phase ஹை வோல்டேஜ், ட்ரை லோடு, ஓவர்லோடு, 2 phase ட்ரை லோடு, 2 phase ஓவர்லோடு, சைக்கிளிக் ஆன் டைம், சைக்கிளிக் ஆஃப் டைம், ஆட்டோ ஸ்டார்ட் டைம், ஸ்டார்ட் டைம், எக்ஸ்ட்ரா டைமர், டைரன் ரீஸ்டார்ட் டைப். நார்மலாக என்னென்ன ஆப்ஷன் இருக்குமோ அந்த ஆப்ஷன் அப்படியே தான் இருக்கும். அது கூட அடிஷனலாக உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு வாட்டர் லெவல் டேங்க் லெவல் செட் பண்ணுற மாதிரி வந்துடும் இதில். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 60% செட் பண்ணியிருந்தாங்கன்னா 60% கீழே போச்சுன்னா மோட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஆன் ஆயிரும். அதே மாதிரி டேங்க் ஹை லெவல் வந்து 85 அப்படின்னு செட் பண்ணியிருந்தாங்கன்னா 85க்கு மேலே போச்சுன்னா மோட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும்.